மரக்காணம் போன்ற இடங்கள்லாம் கலவரம் வெடிச்சிருந்துச்சு. விசிக, பாமக இடையேயான ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருந்துச்சு. வண்டி மேலேருந்து விழுந்து, வண்டியிலேருந்து தவறி விழுந்து இறந்தவங்கலாம் இருந்தாங்க. வண்டி அடிச்சு நொறுக்கி சேதப்படுத்தின மாதிரியான விஷயங்கள், கிராமத்துங்களுக்கு நடுவுல போர், கலவரம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அன்புமணி அதுக்கு ஆப்போசிட்டா மொத்தமா வந்து போட்டு, மொத்தமா இருக்கிற உள்ள இருக்கிறதெல்லாம் மொத்தமா போட்டு கொட்டி தீர்த்து பேசிட்டாரு. வந்து நமக்கு தரமாட்றாங்க, நம்ம வேணும்ன்ட்டு நிறுத்தி வச்சுடுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு 109 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 9 பேர் தான் வந்து வன்னியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பேசிட்டாரு. கலைஞர் தான் வந்து தராம வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி விஷயங்கள். அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாநாடே வந்து ஒரு கொஞ்சம் குதூகலமா ஆயிடுச்சு. ரீசென்ட்டா வந்து அன்புமணி அவர்களுக்கும், ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த சண்டைக்கு காரணமே வந்து அன்புமணி பேச்ச கேட்டு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டது தான் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த ஒரு மாநாட்ல தெளிவா அறிவிச்சுட்டாரு. கூட்டணிய நான் முடிவு பண்ணிக்கிறேன். வேலை பார்க்கறத மட்டும் நீங்க பாருங்க. குறிப்பா துப்புரவு பணியாளர்லேருந்து அ மின்வாரிய ஊழியர்கள் வரைக்கும் இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சோர்சிங்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊழியர்களோட பல பணப்பலன்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு கட்டத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து தமிழ்நாடோட அரசியல் நெருங்கி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வன்னியர் சங்கத்தோட அந்த பெரிய ஒரு மாநாடு நடந்திருக்கு. அதாவது சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா அப்படின்ற ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னாடி அ ஜே. குரு அவர்கள் இருந்து அந்த மாநாட்ட நடத்தினாரு. இப்போ பூத்தா வந்து நடத்தியிருக்காரு. இந்த ஒரு மாநாட்டில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு மாநாடு நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை காலமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. அப்போதைய முதல்வரா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்ப குரு அவர்கள் பேசினது, ராமதாஸ் அவர்கள் பேசினதெல்லாம் வன்முறை தூண்டும் விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ராமதாஸ் உட்பட ஏறக்குறைய ஒரு 2000 பேர வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நேத்து அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. குறிப்பா போன அந்த மாநாட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மரக்காணம் போன்ற இடங்கள்லாம் கலவரம் வெடிச்சிருந்துச்சு. விசிக, பாமக இடையேயான ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருந்துச்சு. வண்டி மேலேருந்து விழுந்து, வண்டியிலேருந்து தவறி விழுந்து இறந்தவங்கலாம் இருந்தாங்க. வண்டி அடிச்சு நொறுக்கி சேதப்படுத்தின மாதிரியான விஷயங்கள், கிராமத்துங்களுக்கு நடுவுல போர், கலவரம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மாரி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம, இந்த ஒரு மாநாடு அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்கு. போலீஸார மீறி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க செயல்பட்டது, பஸ் எல்லாம் மறைச்சிட்டு பால் போட்டு விளையாடினது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. முன்னாடி இருக்க விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, ஓகேப்பா இது எதுவும் பெருசா பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம இந்த மாநாட்ட பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா இந்த மாநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 14 தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுல எப்பயும் போல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது அந்த 10.5% இடஒதுக்கீடு. இது இது தொடர்பா தான் இந்த மாநாடுமே நடந்திருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியும். அது எப்போ சொல்லுவீங்க நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கீங்க. அத நான் சொல்றேன். அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாநாடே வந்து ஒரு கொஞ்சம் குதூகலமா ஆயிடுச்சு. எல்லாருமே தொண்டர்கள்லாம் உற்சாகமாயிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கான அந்த போராட்டம் எப்ப அப்படின்றத டேட்ட வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. குறிப்பா இந்த ஒரு மாநாட்ட நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்களோட பேச்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ்மென்ட் தெரியுது. ஒரு எப்படி சொல்றது? கூட்டணி சார்ந்த ஒரு முதிர்ச்சின்றது அடிஷனலா தெரியுது. ஆனா அன்புமணி கிட்ட எப்பயும் போல அவரு பேசுறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா போன சோழமண்டல மாநாட்ல ராமதாஸ் அவர்கள் பேசினப்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஆட்சி செய்றாங்கன்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து மறைமுகமா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த வாட்டி பேசுறப்போ தம்பி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசக்கார ஒரு உறவு முறையோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள அணுகியிருந்தாரு. பெருசா எந்த ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கையோ, கமெண்ட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல வைக்கல. ஆனா அன்புமணி அதுக்கு ஆப்போசிட்டா மொத்தமா வந்து போட்டு, மொத்தமா இருக்கிற உள்ள இருக்கிறதெல்லாம் மொத்தமா போட்டு கொட்டி தீர்த்து பேசிட்டாரு. வந்து நமக்கு தரமாட்றாங்க, நம்ம வேணும்ன்ட்டு நிறுத்தி வச்சுடுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு 109 காவல் அதிகாரிகள் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 9 பேர் தான் வந்து வன்னியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பேசிட்டாரு. கலைஞர் தான் வந்து தராம வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி விஷயங்கள். பழைய உள்ஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள், 14% ஏன் தராம போனாங்கன்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து மறைமுகமா வந்து இல்ல, டைரக்ட்டாவே பேசிட்டாரு அன்புமணி. குறிப்பா இந்த ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு பேனர் வைக்க போறாங்க. பாமக வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட கூட்டணி அடி போட்டுட்டு இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாநாட்ட வெற்றிகரமா வந்து பார்த்தீங்களா எங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்து சீட்டு கேட்கறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஆனால் இந்த ஒரு மாநாட்டை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட சீட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கூட்டம்ன்றது பழைய மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கூடி இருந்துச்சு. நடுவில் நிறைய காலி சேர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கூட்டின கூட்டம் இது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணிக்கு வந்து எப்பயுமே வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கணும்னு ஆசை. ஆனால் பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இல்லை திமுகவோட தான் கூட்டணிக்கான ஆசை இருந்து அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒரு ஆசையை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ராமதாஸ் அவர்கள் மீண்டும் வந்து மறைமுகமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை போட்டு ஒரே போடா போட்டு நீ கூட்டணியை வைக்க முடியாத அளவுக்கு பண்ணுறன்ற அளவுக்கு தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த சண்டைக்கு காரணமே வந்து அன்புமணி பேச்சை கேட்டு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒரு மாநாட்டில் தெளிவாக அறிவிச்சிட்டாரு, கூட்டணியை நான் முடிவு பண்ணிக்கிறேன், வேலை பார்க்குறது மட்டும் நீங்கள் பாருங்கள், சும்மா பொறுப்பு மட்டும் வாங்கி வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிவிட்டு 4 ஃபோன் 5 ஃபோனை வச்சுட்டு வந்து வேலை பார்க்காம வந்து சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா தூக்கி கடலில் போட்டுருவோம், எம்எல்ஏ வந்தாலும் தூக்கி கடலில் போட்டுருவோம்னு சொல்லிட்டாரு. தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் ஒரு கட்சியோட தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ வந்து கண்டனம் தெரிவிக்கிறது வந்து நியாயமான விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் மறைமுகமாக கட்சிக்குள்ளவே கட்சிக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை மறைமுகமாக போட்டு கொட்டி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர்கள் வந்து ரீசெண்டாக ராமதாஸ் அவர்கள் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார், நானே தலைவராக செயல்படுவேன் அப்படின்னு சொன்ன உடனே திலகபாமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கி எழுந்து வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு அப்படின்றத வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. என்னதான் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி போராளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு இதுவை காமிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அவர் எடுத்திருக்க முடிவில் நல்ல தெளிவாக தான் இருக்கார். இவ்வளோ வயசாயும் அவருக்கான அந்த ஒரு மெச்சூரிட்டின்றது இப்போ நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் எங்கே ஒரு ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவை சேர்ந்த அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா நீங்கள் இதோட ரிட்டர் ஆகிடுங்க, உங்களுக்கு வயசு ஆகிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் போட்டு வந்து அவரையே மனுஷனையே போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்களை பார்த்தலாம். குறிப்பாக அங்கே என்னென்ன தீர்மானங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தீர்மானம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு 10.5% உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயினத்தினருக்கும் அவர்களது மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு பேஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி வந்து விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்த விஷயம் தான் இவங்க காலகாலமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மக்கள் தொகைக்கு ஏற்ப 2% உயர்த்த வேண்டும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவார கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஒன்றிய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கான அந்த ரெப்ரஸன்டேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருந்தோம் ஜட்ஜு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கமிட்டி தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஸ்டாட்ஸ்லாம் வந்து வெளியாக இருந்துச்சு. அதை எல்ஓபி ராகுல் காந்தி அவர்களே பேசியிருந்தார். அந்த விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துலையும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி கிரீமி லேயர் முறையை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது பிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் லேயர்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு மேலே சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களால வந்து ரிசர்வேஷனை வந்து கிளைம் பண்ண முடியாது. அந்த கிரீம் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் இடஒதுக்கீடு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயம், அந்த பிரைவேட் செக்டரில் வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அதில் அன்புமணி சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 12 லட்சம் வேலை இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் வேலையாக சுருங்கியிருக்கு. 4 லட்சம் வேலையை அந்த குரூப் டி மாதிரியான சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்கில் கொடுத்துட்டாங்க. நம்ம விஷயங்கள் வந்து வருத்தத்தோடு தெரிவிச்சது அது நியாயமான ஒரு விஷயம் தான். ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேச வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி எல்லா அதிமுக திமுக மாற்றி சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு அரசு வேலையாக இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக துப்புரவு பணியாளர்லேருந்து மின்வாரிய ஊழியர்கள் வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர்களோட பல பணப்பலன்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது. அவங்களோட வேலைக்கான அந்த ஒரு உத்தரவாதம்ன்றது கிடைக்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அம்சமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற பணிகளில் இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கூட நம்ம சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அங்கேயுமே ரிசர்வேஷன் வேணுன்ற விஷயங்கள் வந்து பார்க்கப்படுது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 50% தான் இருக்குது. எம்பிசி கேட்டகரிக்கு 20%, பிசி கேட்டகரி வித் முஸ்லீம்ஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 30%, ஒரு 20% சேர்த்து 50% இருக்குது. அதை உறுதிப்படுத்தணுன்ற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாமகவோட அந்த 14 தீர்மானத்துக்குள்ளே வருது. இதெல்லாம் தாண்டி
ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பாமகவினருக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா படுது. அதையும் தாண்டி பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்து இது எந்த டைம்ல ஃபேவரா போகும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வந்து அன்புமணி அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் எடுக்க மாட்றாங்க. இவங்களுக்கு பவர் இருந்துச்சு. அன்னைக்கு கலைஞர் எடுத்தாரு. இப்ப நீங்க எடுக்க மாட்டேன்றீங்கன்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து திருப்பி திருப்பி வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேட்க மாட்றாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னுக்கு பின் முரணா 2 பேருமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க மாரியான விஷயங்கள் தான் தெரியுது. ஏன்னா தம்பி ஸ்டாலினிடம் அப்படின்ற மாரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ ராமதாஸ் மாரியான ஒரு ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் முன்னாடி கூடி இருக்கிறப்ப, அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா பேசியிருக்கலாம், எப்படி வேணா பேசியிருக்கலாம். ஆனா தம்பி ஸ்டாலின் அப்படின்னு வந்து அவர் சொல்றது, இன்னுமே டிஎம்கே கூட்டணிக்கான ஒரு தூண்டில வந்து ராமதாஸ் போட்டுட்டே இருக்காரு அப்படின்றத தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி கூட்டணி முடிவை நானே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு டைம்லலாம் அன்புமணியோட முகம் வந்து ரொம்பவே வாடி போய் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம குறிப்பா பல பேர் வந்து இங்க அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆ ர ஜெயகுரு அவர்கள் இருந்ததா தொடர்ச்சியா நடத்தியிருப்பேன் அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகாமகம் குறிஞ்சி பூ பூக்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாநாடு நடக்குதுன்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பூத்தா அருள்மொழி அதுக்கப்புறமா திருக்கச்சூர் ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பரவலா வந்து ரொம்பவே மகிழ்ச்சிய ஏற்படுத்துனுச்சு. ஆனா, போன வாட்டி நடந்த மாரி எந்த ஒரு கலவரமும் நடக்காம, சுமூகமான முறையில் பாமகவுடைய இந்த மாநாடுன்றது வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா, வரப்போற எலக்ஷன்ல யாரோட கூட்டணி வைக்க போறா? என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து பாமக முன்வைத்து அரசியல் எடுக்க போகுதுன்ற விஷயங்கள பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவரு ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாரும் இல்லாம தனியா நின்னப்பவே யானை சின்னத்தில போட்டியிட்டு ஏறக்குறைய 4 எம்எல்ஏ வாங்கியிருந்தோம். ஆனா கூட்டணின்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெறும் 5 எம்எல்ஏ தான் வச்சிருக்கோம். அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்து ரொம்ப வருத்தப்படுற மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப வெறும் 5 எம்எல்ஏ தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது அதிமுகவோட கூட்டணி வச்சு தான் அந்த 5 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. மேபி அதிமுகவோட கூட்டணியில இருக்க ஒரு அதிருப்தியா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த கூட்டணி கருத்துகள் எப்படி போய் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.